நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட இன்னைக்கான மாற்றங்களை பார்க்கலாமா? டிஎம்கேவை வச்சு செய்யறதுக்கு பெரிய ஒரு பிளானை ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம விஜய் அண்ணா, அவர் ஒரு நடிகர், அரசியல் நின்று ஜெயிச்சிட்டாரு. நம்மளும் ஒரு நடிகர் தானே, அப்போ நம்மளும் அரசியல் நின்னா ஜெயிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் கான்ஃபிடென்ட்டா அரசியல்ல குதிக்க போறாரு. அப்புறம் பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. அதுல இருக்கக்கூடிய மாசான 3 திட்டங்கள் என்ன? அடுத்ததா கரூர் கூட்ட நெரிசல்ல இறந்த குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அது விசாரணைக்கு வந்துச்சு. அதுல இறுதியான தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க. டிஎம்கேக்கு பெரிய ஒரு ஆப்பு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. போன அசம்பிளியில் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அந்த வார்த்தையை சொன்னதுக்கு எவ்வளோ ட்ரிகர் ஆனாங்க. தலை தெரிச்சு அசம்பிளியில் இருந்தெல்லாம் வெளியே ஓடினாங்க. வெளியே ஓடினதுக்கப்புறம் வீராப்பா வசனமெல்லாம் பேசினாங்க. என்ன பார்ட்டி ஃபண்டு, யார் வாங்கினாங்க, எந்த கட்சி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்ல வேண்டியதானே. அது ஏன் பயப்படுறீங்க? பொதுவாக பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க, தைரியமாக யாருன்னு சொல்லுங்க அப்படின்னலாம் வந்து வீராப்பா பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ தைரியமாக சொல்லணும், அவ்வளோதானே, நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற பேர்ல டிஎம்கே பண்ண ஊழல் என்ன, எவ்வளோ லஞ்சம் வாங்கினாங்க, யார் யார் வாங்கினாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸையும் அடுத்த அசம்பிளியில் சொல்ல போறாங்க. ஆகஸ்ட் 5 அன்னைக்கு அடுத்த அசம்பிளி நடக்க போகுது. அந்த அசம்பிளியில் பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. அது பட்ஜெட் தாக்கலுக்கான அசம்பிளி தான் இருந்தாலுமே அந்த இடத்துல உங்களுக்காக நாங்கள் எல்லாத்தையுமே சொல்றோம். அதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் அந்த லிஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்த அசம்பிளியில் போட்டு உடச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்காவா போட்டு தள்ளுறதுக்கு ஒரு பிளானை ரெடி பண்ணிட்டாங்க. நீங்க சும்மா இருந்தாலே அமைதியாக விட்டுருப்பாங்க. பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கிளப்பி விட்டீங்க. அவர் பேசினதுக்கப்புறம் எல்லாரும் தெரிச்சு ஓடினீங்க. இப்போ பார்ட்டி ஃபண்டு சொல்லுங்க சொல்லுங்க, தைரியமாக யார் வாங்கினாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டீங்க. சொல்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம நிதியமைச்சர் மரியம் வில்சன் அவர் வாயாலேயே வந்து சொல்லியிருக்காரு. இன்னொன்று ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு விஷயத்த சொன்னார். 5-6 மாதத்தில் எங்கள் ஆட்சியை கலக்கிறீங்க, எங்கள் ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் இருக்காது, திரும்ப ரீஎலெக்ஷன் வரும்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னும் 5-6 மாதத்தில் நீங்கள் எல்லாரும் எப்படி தலை தெரிச்சு ஓட போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக டிஎம்கேக்கு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த அசம்பிளிலையும் ஒரு காட் லெவல் சம்பவத்தை பார்க்கலான்னு நினைக்கிறேன். ரெடியாக இருக்கேன் நான். அடுத்ததாக ஆகஸ்ட் 5 பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க இல்லையா, அந்த பட்ஜெட் தாக்கலில் 3 மாசான திட்டங்கள் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட்டு பெண்களுக்கான உரிமை தொகை. இது வரைக்குமே மாதம் 1000 ரூபாய் தந்துட்டு இருந்தாங்க. அந்த நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி 2500 ரூபாயா தரதா சொல்லியிருந்தாங்க. அந்த மாதம் 2500 ரூபா தரும் திட்டம் வந்து அதில் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மட்டும் தங்க மோதிரம் ப்ளஸ் ஒரு பேபி கிட்டும் வந்து தரப்போகிறாங்க. அண்ட் மூணாவதாக படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் வந்து தரப்போறாங்க. இந்த 4000 ரூபாய் அப்படிங்கிறது அவங்க வேலை தேடுறதுக்கு, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னா ஒரு ஊர்ல இருந்து கண்டிப்பா அந்த சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் மாதிரி பெரிய சிட்டிக்கு தான் போகணும். அங்க போயிட்டு வர இந்த டிராவல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த 4000 ரூபாய் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இளைஞர்களுக்கு அந்த 4000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அறிவிக்க போறாங்க. அடுத்ததா மழைக்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. முன்கூட்டியே வந்து எல்லாரும் தயாராக இருக்கணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீர் நிலையங்களை தூர்வாரும் பணியை இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்காங்க. ஏன்னா எப்போ மழை பெய்யும், எப்போ வெள்ளம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியாது. ஏன்னா வெதர் கண்டிஷனை நம்மளால் கணிக்கவே முடியாது. ஆனால் எந்த ஒரு சிச்சுவேஷனுக்குமே நம்ம ரெடியாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா. நீர் நிலையங்களை தூய்மைப்படுத்தும் பணியை தொடங்கி வச்சிருக்காங்க. நம்ம ஆனந்த் சார் தான் தொடங்கி வச்சாரு. காலையில் பார்த்தீங்கன்னா வர வழியில் செம டிராஃபிக் போல. ஸோ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கரெக்டான டைமுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக 2 வீலர்லேயே போயிருக்காரு. 2 வீலர்லேயே போய் தொடங்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கூவமாரியும் தூர்வாரும் பணியை தொடங்கி வச்சிருக்காங்க. அதை நேரில் போய் பார்வையிட்டு இருக்காரு. இந்த கரூர் துயர சம்பவம், அந்த கூட்ட நெரிசலில் இருந்தாங்க இல்லையா, அவங்களோட குடும்பத்துக்கு விஜய் அண்ணா வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து கொடுத்துருந்தாரு. அவங்களுக்கான அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை விஜய் அண்ணாவே அவங்கள நேரடியாக மீட் பண்ணி எல்லாம் கொடுத்துருந்தாரு இல்லையா. பல பேர் வந்து பல விமர்சனங்கள் வச்சாங்க, கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. மதுரை ஹைகோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் மதுரை ஹைகோர்ட்டில் என்ன ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா, இப்போதைக்கு அந்த ஜாப் வந்து தற்காலிகமாக அவர் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த கேஸை பிறகு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஒத்தி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு. என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் ஜாப்பை ரத்து பண்ணியிருக்காங்க. கோர்ட் சைட்ல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி நீங்க நிதியுதவி கொடுத்துட்டீங்க, அந்த நிதியுதவி போதுமானதா இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலை வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அது ஏன் அரசு பணியா கொடுத்தீங்க? அவங்களுக்கு வேற துறையில ஜாப் வாங்கி கொடுத்துருக்கலாமே, ஏன் வந்து அரசு துறை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனாங்க. எங்க போனாலுமே நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்க தான் போறோம், அவங்க நம்ம வேலை பார்க்கறதுக்கு காசு கொடுக்க தான் போறாங்க. அதனால நீங்க மற்ற கம்பெனிஸ்ல
கொடுத்துருக்கலாம், மற்ற துறையில் வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆனால் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தது ரொம்ப தவறு அப்படின்னு இருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் சொந்தமாக நீங்கள் செலவு பண்ணி அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் பயிற்சி கொடுங்க. அதை கற்றுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான சுய தொழிலை ஒரு பிஸ்னஸை அவங்களே ஆரம்பிச்சுப்பாங்க இல்லையா, அந்த பிஸ்னஸ் மூலமாக அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு தானே இருக்கும். அவங்களுக்கு ஏன் அரசு பணி அப்படின்னு சொல்லி நிறையா கேள்விகளை எழுப்பி அந்த அரசு பணிக்கான அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை ரத்து பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நடிகர் தனுஷ் அவர்கள் அரசியலை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் பேசுகிற பேச்சு, அவர் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போதே இதெல்லாமே அரசியலுக்காக தான் அவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ முன்னாடியே இந்த தனுஷ் ஃபேன்ஸ் கிளப்புக்கு ஒரு கொடியெல்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நேற்று தனுஷ் ஃபேன்ஸ் கிளப் சார்பாக ரத்த தான முகாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தனுஷ் ஃபேன்ஸையும் வர வச்சு அந்த ரத்த தான முகாமை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே தனுஷ் அவர்களும் கலந்துக்கிட்டு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு. ஏன் நாங்கள்லாம் அரசியலுக்கு வரக்கூடாதா, எனக்கெல்லாம் நேஷனல் அவார்டு தரக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் அந்த ஸ்பீச் இருந்திருக்கு. ராயன் படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுத்ததை ஏன் இவ்வளோ எதுக்குறீங்க, எங்களை தட்டி கொடுங்க சார், ஏன் தட்டி விடுறீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு பஞ்ச் டைலாகாக பேசியிருக்காரு. நான் வட சென்னை, கர்ணன் மாதிரி நல்ல படங்கள் எல்லாம் நடித்தேன், அந்த படத்துக்கெல்லாம் நேஷனல் அவார்டே கொடுக்கல, அப்போ ஏன் தனுஷுக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்களா, எனக்காக நீங்க யாருமே பேசல. இப்போ ராயனுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கறது மட்டும் இவ்வளவு விமர்சனம் பண்றீங்களே, அப்போ எனக்கு கொடுக்கலையில, அப்போ எனக்காக நீங்க நின்று பேசியிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாரு. இன்னொன்னு இதுல அவரே ஒத்துக்கிறாரு, ஆமா ராயனை விட நிறைய நல்ல படங்கள் வந்துச்சுதான், ஆனா ராயனுக்கு கொடுத்துருக்காங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்போ அவரே ஒத்துக்கிட்டாருங்க. நிறைய நல்ல படங்கள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு. திரும்ப அது ஏதாவது பார்த்து செக் பண்ணி ஏதாவது கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் எல்லாம் பேசியிருக்காரு நம்ம சிஎம் விஜயனா. ஒரு இடத்துல ஒரு டைலாக் சொல்லுவார் இல்லையா, நம்ம தமிழ்நாட்டில் எங்கே நல்லது நடந்தாலும் நம்ம பசங்க நடந்ததாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அதில் கொஞ்சம் சில மாற்றங்கள் எல்லாம் பண்ணி அவர் பேசியிருக்காரு. நிறைய நல்ல விஷயங்களை செய்யுங்க, மக்களுக்கு நிறையா நற்பணிகளை செய்யுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசியிருக்காரு. அவர் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே அப்படியே செய்ஸாக அரசியலுக்கு மூவ் ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரசிகர் கூட்டத்தை பார்த்து, இங்கே இருக்கிற ரசிகர் கூட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது, இந்த சக்தியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், ஒரு காலம் வரும், காலம் பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி எல்லாமே தானாக அமையும் அப்படின்ற மாதிரி அப்படியே புரிய வச்சு பேசுகிறாராம். அரசியலுக்கு வர போகிறேன் அப்படிங்கிறத அப்படி பேசிட்டு போயிருக்காரு. சாவி கொடுத்து இயக்குறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. அடுத்ததான் நம்ம விஜய் அண்ணா இன்னைக்கு சென்னை கோயம்பேட்டில் இருக்கிற கழிவு நீரை சுத்திகரிக்கக்கூடிய நிலையத்தை பார்வையிட்டிருக்காரு. அடுத்ததாக உதயநிதி அவர்கள் மார்க் கண்டையன் அவர் ஜெயிலில் இருக்காரு இல்லையா, ஜெயிலில் இருக்கிற அவரை போய் மீட் பண்ணி நல்லா விசாரிச்சிருக்காரு. எப்படி சார் இருக்கீங்க, ஜெயில் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி. வெளியே அவர் ரொம்ப தைரியமாக இருக்காரு, அவரை இன்னும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியெல்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு. ஃபைனலாக மேயர் பிரியா அவர்களுக்கு யாரோ தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களா, யாரும் தெரியலையா, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் ரொம்ப அவதூறாக பேசுகிறீங்களா, அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்பரெல்லாம் கண்டுபிடிச்சி பர்சனலாக கால் பண்ணி சும்மா டைம் பாஸுக்கெல்லாம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்களா சார், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க சார் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. யாராக இருந்தாலும் இப்படிலாம் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான விஷயங்கள், இன்றைக்கி நடந்த விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி டே டு டே இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் விஜய் வசந்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.